பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் சார் லவ் காட்டுவேன். சரி. மற்றவங்க கிட்ட காட்டி என்ன ஆக போகுது? நத்திங். எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 22. 22. ஓகே. உங்களுக்கு லவ் பத்தின இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஒரு நிமிஷம், நீ போதை ஏத்திட்டு நீ பேசுற, நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே முழுசா முடிச்சேன். சரி சரி, அப்பதான் எனக்கு கேட்க முடியும். நான் போதை போடாம கேட்டா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வராங்கன்னு கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒண்ணுப்பா, நீ நானும் ஃப்ரெண்டுப்பா, உனக்கு அடிபட்டுருச்சு. ஓகே, நான் ஏன் வரணும் உனக்காக? நண்பன் சார் நீங்க. நோ ப்ராப்ளம். வணக்கம் மாப்பிள, இதுதான் டிஸ்க்ளைமரு, பார்த்துக்கோ படிச்சுக்கோ. பொதுவாக எந்த உறவு முறை எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்பா மகன், அம்மா பொண்ணு, அல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப், காதலன் காதலி, இவங்க எல்லா உறவுலையும் காமனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அன்பு. இந்த அன்புங்க ஒரு விஷயம் காமனா இருந்தாலும் இந்த அன்புங்க விஷயத்த வெளிப்படுத்தவா வெளிப்படுத்த வேணாமா அப்படின்னு நினைக்கிற ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஒரு பக்கத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, அன்பு அலாதியா இருக்குன்னா அதை வெளிப்படுத்த வேண்டியது தானே, அது எதுக்கு உள்ளுக்குள்ளே தேக்கி வச்சுக்கிட்டு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நினைக்கிறாங்கன்னா, அன்பு இருக்கு, அதை வந்து நான் கண்டிப்பா காட்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இருக்கு. எனக்குள்ள இருக்க அன்பை நான் வந்து எனக்குள்ளே வச்சுக்கிறேன். அவங்களுக்கு ஒண்ணு தேவைன்னா நான் அங்க நிக்கிறேன். அப்ப அன்பை வெளிப்படுத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றவங்க இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ் கம். ஸோ இன்னைக்கு இதை பற்றி நம்ம பேச நினைச்சோம். இன்னைக்கு பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, அன்பை அலாதியாக வெளிப்படுத்துபவர்கள் விசஸ் வெளிப்படுத்த தெரியாது என சொல்பவர்கள். நீங்க எல்லாரும் வந்து எனக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாதுன்னு சொல்றவங்க, உங்களுக்கு எதனால அன்பை வெளிப்படுத்த தெரியல அல்லது வேணாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு அன்பு இருக்கு, நான் எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்பல, அல்ல தெரியல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் சார் லவ் காட்டுவேன். சரி. மற்றவங்க கிட்ட காட்டி என்ன ஆக போகுது? நத்திங். இப்போ உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? சிஸ்டர் ஒருத்தர். சிஸ்டர் ஒருத்தங்க. உங்க அப்பா அம்மா தவிர வேற யார்ட்டையும் லவ்வே காட்ட மாட்டீங்களா? அவங்க கிட்ட காட்டி என்ன ஆக போகுதுன்னு கேட்கிறேன் சார். நக்கல்யா அவனுக்கு. இப்ப லவ் காட்டி என்ன ஆக போகுதுன்னு கேள்வி கேக்குறீங்களா? இது கேட்கும் போதே இன்டைரக்ட்லி இன்னொரு மீனிங் வருதுன்னா, நான் உன்னை எதிர்பார்க்கறேங்கிறது தான். என்ன ஆகுது எதிர்பார்க்கறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு கேட்கிறேன் சார். அவங்க லவ் எனக்கு தேவையில்லை. வீடு மச்சான், உனக்கு தான் சூடு சொன்னே இல்லையா? போய் படுக்கலாமா? வா. இப்போ உங்க அப்பா அம்மா கிட்டே அன்பு காட்டுறீங்க. அவங்க ரிலேஷன் சார், பிளட் ரிலேஷன். சிஸ்டர் யாரு? சிஸ்டர் பிளட் ரிலேஷன், ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்புறேன். எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 22. 22. ஓகே. உங்களுக்கு லவ் பத்தின இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்பிக்கை இல்லை. ஒரு நிமிஷம், நீ போதை ஏத்திட்டு நீ பேசுற, நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே முழுசா முடிச்சேன். சரி சரி, அப்பதான் எனக்கு கேட்க முடியும். நான் போதை போடாம கேட்டா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னா 6 பேர். ஓகே. அவ்வளவுதான். ஓகே. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் அதிகமா கிடையாது. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. ஓகே. அவங்க கிட்டயாவது அன்பா இருப்பீங்களா? ஒரு அளவுக்கு தான். இப்போ காலேஜ் வரவோ ஒரு அளவுக்கு. ஓகே. அவங்க கிட்ட ஏன் அன்பா இருக்கீங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சார். இல்ல பாஸ், வலிக்குதே அம்மா, இந்த நாயை நம்பாதீங்க. முதல்ல ஏன் உங்க அப்பா அம்மா கிட்ட அன்பா இருக்கீங்க கேட்டா பிளட் ரிலேட்டிவ்னு சொன்னீங்க. நான் மீன் ரிலேஷன் கிட்ட அன்பா இருக்க மாட்டேன்னு சொல்ல வரேன். எந்த ரிலேஷன் கிட்ட நான் அதிகமா அன்பா இருக்க மாட்டேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அப்பா அம்மா கிட்ட ஏன் அன்பா இருக்கேன்னு கேட்கும்போது பிளட் ரிலேட்டிவ் அன்பா இருக்கேன், நீங்க சிஸ்டர் கிட்ட அன்பா இருக்கேன் கேட்டா பிளட் ரிலேட்டிவ் அன்பா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இஸ் நோ மோர் பிளட் ரிலேட்டிவ். சோ அவங்க கிட்ட ஏன் அன்பா இருக்கேன்னு தெரிஞ்சு கேக்குறேன். அது ஒரு புது செல்லு அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அவங்க எதுனா தேவைன்னா கண்டிப்பா வருவாங்க, ஆனா ரிலேஷன் வர மாட்டாங்க. திருப்பி சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. தேவைன்னா வருவாங்க சார். திருப்பி சொல்லுங்க. தேவைன்னா வருவாங்க. திருப்பி சொல்லுங்க. எங்க ஒருக்கா சொல்லு மம்மி வாடே, மர்க்கா சொல்லு மம்மி வாடே, மர்க்கா மர்க்கா சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் ஏன் வராங்கன்னு கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒண்ணுப்பா, நீ நானும் ஃப்ரெண்டுப்பா, உனக்கு அடிபட்டுருச்சு. ஓகே, நான் ஏன் வரணும் உனக்காக? நண்பன் சார் நீங்க. நோ ப்ராப்ளம். நீ என் மேல அன்பா இருக்கேன், நான் உன் மேல அன்பா இருக்கேன், அதனால வரேன். அது லவ் ஓகே சார். என்ன ரிலேஷன் லவ் வேணான்ற.
ரிலேட்டிவ் லவ். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க சரியா தான் பேசுறோம். நீங்க சொல்றீங்க ரிலேட்டிவ்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னு. அது வந்து மோஸ்ட்லி உங்களோட சரௌண்டிங் இருக்கிறவங்கள நீங்க அப்படிதான் பாக்குறீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கோம்டா. இப்போ என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை இல்லாம பின்ன எப்படா உன்னை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? நீ யாருடா? அப்படிதான் இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது சார். நம்ம அவங்களோட எப்படி இருக்குமோ அவங்களும் நம்மளோட அப்படிதான் இருப்பாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஏன் சுத்திமுத்த இருக்கிற அத்தனை பேருமே எனக்கு ஒண்ணுன்னா முதல்ல வந்து நிப்பாங்க. எங்களுக்கு அது வர மாட்டாங்க. ரிலேஷன் ஏன்னா நீங்க உங்களோட லவ் முதல்ல காமிச்சாதானே சார். This person with you? No, I don't know. He's telling you that you. No. Sorry, brother. Excuse me. What is the problem? No problem. இங்க உங்களுக்கு உங்களுக்கு ரிலேட்டிவே இல்லையா நீங்க? அப்படி ரிலேட்டிவ்ல இருக்காங்க சார். இப்போ எனக்குன்னு ஒரு ப்ராப்ளம்னா வந்து நிக்க மாட்டாங்க. ஓகே. என்றைக்கு என் சினத்திற்கு சின்னாபண்ணமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை. ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா போ இன்ட்ரெஸ்டே இல்ல. உங்க அப்பா அம்மா கூட பிறந்த 4 பேர், ரைட்டா? அவங்க நல்லது கெட்டதுக்கு போக மாட்டீங்க, அவங்க இன்ப துன்பத்தை ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க. இதுதான் பிரச்சனை ஆக்சுவலா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். போதைய போட்டினாவே உலக அரசியல்ல இருந்து எல்லா அரசியலும் பேசுறவன் நீ. கேட்க முடியலப்பா. நீங்க ஆக்சுவலா என்னன்னா, நீங்க யாரோட வீட்டுக்கும் போகாம இன்ப துன்பத்துல ஷேர் பண்ணிக்காம நல்லது கெட்டதுக்கு போகாம நீங்க மட்டும் உங்க வீட்டுக்கு வரணும் எப்படி எதிர்பார்க்கறீங்க கேட்கணும். மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். பேச முடியாது சார். அவங்க நான் ஏன் பேசணும்னு கேட்கிறேன். அவங்களோட அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் நீ யார் வருவா நினைக்கிறீ? நீ சொல்லுப்பா, யார் வருவா சொல்லுப்பா. உங்க சண்டைக்கு இது வேடா. வெளிய போய் போடுங்க போங்க. ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஓல் நிறைய குடும்பம் நடத்துவ நீ. குடும்பம் நடத்துக்கு பேசிட்டு இருக்க, ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுவ நீ? இல்ல சார், என்ன சொல்ல எனக்கு புரியாது. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான், ஃபேமிலி தேவையில்ல. அதான் பாஸ், என்னன்னா காதுல திறந்து வச்சிருக்க மட்டும் சொன்னா புரியும். நான் வந்து இப்படிதான் இருப்பேன்னு நினைச்சிருக்கேன், உங்களுக்கு சொன்னா புரியாது. சார் எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலன்னா உங்க ரிலேஷன்ஷிப் இல்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் லூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்ட்டு. சிக்கிட்டான் முழுக்கு பாய சிக்கிட்டான். ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. ஸோ என்னோட சொந்த அக்கா அவங்க வந்து 5 இயர்ஸா ஒருத்தங்களை லவ் பண்ணாங்க. ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பிரஸ் நல்லா எல்லாமே அன்பு வெளிப்படுத்துவாங்க, கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. டைம் ஸ்பெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல வந்து அவரு விட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேருக்குள்ள பிரிஞ்சுட்டாங்க. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இந்த மாதிரி ஏமாற்றமே ஃபீல் பண்ணது இல்லையா? உங்களுடைய அலாதியான அந்த அன்புல ஏமாற்றப்பட்டிருக்கலாம்ல. அப்படி ஏமாற்றப்பட்டேன்னு சொல்றவங்க யாரு? சார் எல்லாருமே ஏமாந்துருக்கும். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லவ் தான் சார். நான் வந்து அவரோட அன்பை வெளிப்படுத்துறப்போ என்ன திஸ் இஸ் லாங் டிஸ்டன்ஸ் லவ். நான் அன்பை எவ்வளோ வெளிப்படுத்தியிருக்கேன். நான் வந்து இது என்னோட ரியல் லைஃப்ல நடந்தது. ஈவினிங் 4 o'clock ட்ரெயினுக்கு மார்னிங் 10 o'clockல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணி வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம். அவங்களுக்காக அவங்க கண்ணை பார்க்கறதுக்கோசமே நான் வந்து அங்கே போய் நின்னேன். ஆனால் எனக்கு அந்த லவ் அந்த கிடைக்கலன்னா எனக்கு வேண்டாம். நீ ஒன்றும் கவலைப்படாத குமார். கவுன்சிலர் பசங்க எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஏதாவது ஒண்ணுன்னா உள்ள புந்து அடிப்போம்ல. அவங்க எனக்கு கொடுக்கல, எனக்கு அது தேவையே கிடையாது. நான் கொடுக்குறேன், எனக்கு அதில் சந்தோஷம் இருக்கு, நான் அதில் சந்தோஷப்படுறேன், அவ்வளோதான். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனக்கு. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.